என்ன பண்றீங்க மெலினியா பிசினஸ் பார்க்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி அப்படின்னு நான் நினைப்பேன். யூடியூபர் ஆச்சே. அப்ப இங்க என்ன பண்றீங்க இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட டிராகன் இருக்கான்ல, அதுக்கே ஒரு சொல்லுவோம். ஏன் நம்ம இன்டர்நெட் தான் வந்திருக்கோம். எதுக்காகனா நம்ம டிராகனுக்கு பொண்ணு பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷாப்பிங் கூட்டிட்டு போயிருக்கோம், டேட்டிங் கூட பண்ணிருக்கோம். ஆனா என்னோட டிராகன் ஃபீல் பண்ணி எப்பயாவது பார்த்திருக்கீங்களா? பண்ணாங்க ஐசாவ. என்னோட ஸ்டார்டிங்ல அழுகையா இருக்கே அப்படின்னு தானே கேக்குறீங்க. என் தங்கத்தை பாருங்க, ஃபுல்லா டாட் டாட் ஒயிட் கலர் டாட். இது காலாக்குனவங்களை என்ன பண்ணலாம் ஆச்சு தானே கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நடந்தது என்னன்னு சொல்றேன். எங்க வீட்டு பக்கத்துல பெரிய பில்டிங் கட்டினாங்க. அந்த பில்டிங்ல ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சாங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனா பெயிண்ட் அடிக்கும் போது எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுமா இல்லையா? நாங்க தங்கத்தை தள்ளி வச்சிருப்போம்ல. தங்கத்தோட நிலைமை போகவே மாட்டேங்குது. அதனால நான் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயி, என் தங்கமும் மன உளைச்சலுக்கான ஆளானதால நான் ஃபுல் சர்ச் போட்டு கண்டுபிடிச்சது என்னன்னா, இங்க சென்னையிலே பெஸ்டான ஸ்பா இருக்கு நம்ம காருக்கு. ஸ்பாவா? எஸ் गाइस, இவனை பலபலன் ஆக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நம்மளோட இன்சைட் அவுட். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த டெக் பார்க்ல இருக்கவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் ஒரு அவுட்சைடர், நான் எப்படி இதுக்குள்ள வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு நான் இன்சைட் அவுட் போகணும், அதாவது என்னோட கார் பார்க் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்கனாலே போதும், அவங்க வந்து இப்படி போங்க அப்படின்னு அழகா ரூட் சொல்றாங்க. அப்புறம் இது வந்து ஃபேஸ் 2ல இருக்கு. ஆமா கார் ஸ்பா மட்டும் தான், நான் போய் என் பைக்குக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பைக் ஸ்பாவும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, இவங்க பைக்குக்கு சர்வீஸ் கூட பண்றாங்க. இங்க பாருங்க, சூப்பர் பைக்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. நம்பர் பிளேட்லாம் காட்ட மாட்டேன். நீங்க பார்த்த 4 பைக்ல 2 பைக் ஒரு பெரிய செலிபிரிட்டிஸோடது. முடிஞ்சா யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்ன கைஸ் இது? இப்படி இருக்கவங்க இவங்க எப்படி மாத்த போறாங்கன்னு பார்க்கலாமா? சேலஞ்சு தான். பழக்கிற பகலா நீன்ற மாதிரி ஆயிட்டானே. இதுவே இப்படி இருக்குன்னா மொத்தமா நம்ம இன்சைட் அவுட்டோட டைமிங் வந்து மார்னிங் 9:30 to ஈவினிங் 7:30 வரைக்கும் இவங்க அவைலபிளா இருப்பாங்க. ஆனா சண்டே மட்டும் இவங்க லீவு. நம்ம இன்சைட் அவுட் வந்து யாரு கூட பார்ட்னர் பண்ணிருக்காங்களா, நம்மளோட ஃபேமஸான செயின்ட் குளோபைனோட தான். செயின்ட் குளோபைன் பத்தி கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது வந்து 360 இயர்ஸ் ஆஃப் லெகசி, 360 வருஷமா ஒரு பிராண்ட கட்டி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அண்ட் அவங்க வந்து கண்ணாடி எல்லாம் பண்றாங்களா, கார் கண்ணாடி அந்த மாதிரி இந்த மாதிரி கண்ணாடி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிராண்ட் அது. அவங்க கூட இவங்க வந்து கொலாப் பண்றாங்க. ஸோ பாருங்க எவ்வளவு அழகான ஒரு அவுட் இருக்கும் இவங்க கிட்ட. இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரியான இடத்துக்கு வரணுன்றதுக்காக தான் நம்ம டிராகன் நான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். பாருங்க பாருங்க எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிட்டான்ட்டு. சாரல் ஜாலியா இருக்கு. முன்னாடி போதீங்க, என் கூடயே இருந்து பாருங்க. எப்பவுமே ஒழுங்கா பண்றாங்களான்னு ஒளிஞ்சிருந்துதான் பாக்கணும்னு எங்க தாத்தா சொல்லல, நான் சொல்றேன். வேலை பழக்கிற பகலா நீ ஆயிட்டு இருக்காளே. நேற்றெல்லாம் ஜாலியா இருக்கு போல எங்க கல்ல குட்டி. ஒரே குளியல் தான், ஜாலி தான். அடிக்கிற சம்மருக்கு இப்படி ஒரு ஸ்பா வேணும்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தான். எப்படியோ என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களால நடந்துட்டு பழப்பழாண்டா. ஏதோ ஒரு சோப்பை வச்சு தேய்க்கிறாங்க. பர்பிள் கலர்ல இருக்கு. ஊர்வசியா இருக்குமோ? ப்ரோ, எந்த சோப் வச்சு தேய்க்கிறீங்க? எப்படி இந்த டார்க் கலருமோ? அது ப்ளே பார் வாங்க இது. வாவ், கார்ல இருக்க டர்ட், கண்ணுக்கே தெரியாத டர்ட் கூட இது விடாதான். எனக்கும் தேவைப்படுது உடம்புக்கு.
பாத்தீங்களா கரெக்டா திரும்புறாரு. எப்படி உங்களோட டெடிகேட்டிவா இருக்கீங்க, அப்புறம் எங்க பார்த்தாலும் இருக்கீங்க. உங்களுக்கு இவங்களை முன்னாடியே ஒரு வீடியோல பார்த்துருப்பீங்க, அது என்ன வீடியோன்னு கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் சீரியஸா எனக்கு உங்களோட ஒர்க் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உங்களுக்கு வந்து நான் பத்தியா தன்னம்பிக்கை பத்தியா கை கொடுக்கும்போது கூட கை கழுவிட்டுதான். ஓ இல்லையா அண்ணா ஒரே கலாய்க்கிறாரு. சரி வாங்க செய்யலாம், வேலை செய்வோம். இதுக்கு பேர் தான் வேக்ஸ் பாலிஷா. இந்த டீமே அழகா கோஆர்டினேட் பண்ணி இவ்வளவு அழகா பண்றோம். நம்ம இன்னும் கொஞ்சம் வேற என்னெல்லாம் இருக்குன்னு கேட்கலாமா? அவங்க பேர் மிஸ்டர் சந்துரு. ஹலோ வாங்க. நம்ம காருக்கு நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணோம், அது மாதிரி வேற என்னென்னலாம் உங்ககிட்ட இருக்கு? நம்ம காருக்கு வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் வாஷ் டீடைலிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதை வேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம நம்மளுக்கு ஃபுல் ஸ்டெப் பாலிஷிங் இருக்கு. ஃபுல் ஸ்டெப் பாலிஷிங், ஓகே, இன்டீரியர் டீப் க்ளீன் இருக்கு. ஓகே, அண்ட் அது இல்லாம செராமிக் கோட்டிங், கிராஃபைன் கோட்டிங், பெயிண்ட் ப்ரொடக்ஷன் ஃபிலிம், PPF இது எல்லாமே இருக்கு. ஓகே, இது வந்து பைக்ஸ்க்குமே இருக்குதானே நமக்கு? பைக்ஸ் அண்ட் கார்ஸ் ரெண்டுத்துக்குமே இந்த டீடைல்ஸ் இருக்கு. ஓகே, சோ இங்க எவ்வளவு அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் எவ்வளவு வரைக்கும் இருக்கு? நம்மளுக்கு 700ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம செராமிக், PPF இது மாதிரி எல்லாம் போனா PPF நம்மளுக்கு 70,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வாவ். ஓகே गाइस, இங்க வந்து 700 ரூபீஸ்ல இருந்து 70,000 வரைக்கும் வச்சிருக்காங்க. அவ்வளவு ப்ராடக்ட்டுமே ரொம்ப அழகா. எந்த மாதிரி லைக் பிராண்ட் எல்லாம் யூஸ் பண்றீங்க? நம்ம செயின்ட் கோபைனோட டைரக்ட் ஸ்டோர் இது. ஓ அப்படியே ப்ராடக்ட்ஸுமே உங்களோட ப்ராடக்ட் தானா? செயின்ட் கோபைனோட ப்ராடக்ட்ஸ். வாவ். ஓகே गाइस, வேற லெவல்ல. நான் கமெண்ட் பண்றேன், ஒரு 3 டேஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கமெண்ட் பண்றேன். என்னோட கமெண்ட் படிச்சு பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு கார்னு சொல்லி. गाइस, நீங்க மெலினியா பிசினஸ் பார்க்லயே வர்க் பண்றீங்கன்னா உங்களோட காரை பிக்கப் அண்ட் டிராப் கூட பண்றாங்க. எஸ், சோ நீங்க இங்க வந்து கான்டாக்ட் பண்ணா மட்டும் போதும், அவங்களே பிக்கப் பண்ணி அழகா க்ளீனா பண்ணி உங்களுக்கு ஹேண்ட் ஓவரும் பண்றாங்க. அப்படி இல்ல நீங்க வெளியில இருந்து வரீங்கன்னா நீங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனீங்கன்னா க்ளீனா பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்க வாங்கிட்டு போலாம். அப்போ ஓகே, பையனுக்கு பொண்ணு கிடைச்சிரும்ல ப்ரோ? கண்டிப்பா கண்டிப்பா கண்டினியூ பண்றோம். கைஸ், காருக்கு வந்து 700. அது வந்து நீங்க 5 சீட்டரா இருந்தாலும் ஓகே, இல்ல பெரிய காரா இருந்தாலும் ஓகே, 700 தான். அண்ட் பைக்குக்கு எவ்வளவு தெரியுமா? வெறும் 200 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சூப்பர் பைக்ஸ் இருந்தா 300 ரூபீஸ் செயின் கிளீனிங்கோட. காய்ஸ், இப்போ நம்ம வந்து டெக் பார்க்குள்ள இருக்கோம், பேஸ்மெண்ட்ல இருக்கோம். நீங்க வந்து கார் அங்க வாஷ் கொடுக்குறீங்கன்னா இந்த இடத்துல கூட உட்காந்து ஜாலியா ஆராம்சே நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். எஸ், இப்போ என் கார் ரெடி ஆயிடுச்சான்னு போய் பார்த்துருந்தாமா? பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். என்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது. இன்னும் ஒண்ணு கூட இல்ல கைஸ், பல நைட்டா எப்படி நான் விட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ஒயிட்டா அது எதுவுமே இல்ல, அப்படியே அப்படியே ஷைனிங்கா இருக்காங்க கைஸ். இவன் எடுத்து உடம்புல பூசிக்கலாம் போல இருக்கு, ஒரு லோஷன் மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. கைஸ், புது மாப்பிள்ள மாதிரி ரெடியா இருக்கான், உள்ளெல்லாம் பலன்னு இருக்கான். இங்க வாங்க. மை குட்னஸ், இங்க பாருங்க என் சல்ல குட்டிய. வாவ், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவும் சாட்டிஸ்ஃபைடாவும் இருக்கு. கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த மாதிரி உங்களோட காரை பலப்பெல்லாம் ஆக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பா கொடுக்கணும்னு நினைச்சீங்க அவனுக்குன்னா, நம்மள எவ்வளவு இடத்துக்கு கூட்டு போறாங்க, கண்டிப்பா நம்ம எல்லாம் பண்ணணும் தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க வாங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ நாளைக்கு 6 மணிக்கு மேல மீட் பண்றேன். டாடா பை ஃப்ரம் ஜாலியா.